ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா நேஷ்னல் லீடர் பற்றியும் பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவை பற்றின கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. நேரு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் காமனாக ஒரு சில விஷயம் வந்து ஞாபகம் வரும். அவர் தான் வந்து இந்தியாவோட முதல் பிரதமர். அது மட்டும் இல்லாமல் அதிக காலம் பிரதமராக இருந்தவரும் அவர் தான். அவரை வந்து நவீன இந்தியாவின் சிற்பி அப்படிம்பாங்க. நம்ம வந்து 5 ஆண்டு திட்டம் அப்படிலாம் வந்து படிச்சிருக்கோம். அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு இவர் தான் வந்து ஒரு முக்கிய காரணமாக வந்து இருப்பார். இவர் வந்து சோசியலிச கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி பொருளாதார கொள்கையை பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதார கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணார். ஸோ இந்த மாதிரி நம்ம இவரை பற்றி ஆல்ரெடி வந்து நிறைய படிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் பண்ணார் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா நவம்பர் 14, 1889. நம்ம இந்த நாளை வந்து சில்ட்ரன்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறோம். அவர் வந்து அலகாபாத்தில் வந்து பிறந்தார். பேரிஸ்டர் வந்து படிச்சிருக்காரு. ஸோ பேரிஸ்டர் அப்படின்னா சட்டம் வந்து படிச்சிருக்காரு. லண்டனில் ஹாரோ ஸ்கூலில் படித்தார். கேம்பிரிட்ஜில் ட்ரினிட்டி காலேஜில் வந்து படிச்சிருப்பார். 1912 லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அலகாபாத் ஹைகோர்ட், அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வந்து பணியாற்றுவார். அதுக்கப்புறம் 1920 பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு காந்தி வந்து நடத்துவார். அதில் வந்து நேரு வந்து பங்கேற்பார். அதில் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா சௌரி சௌரா சம்பவம், சௌரி சௌராவில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தீ எரிச்சிருவாங்க. அதனால் காந்தி வந்து அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து கைவிட்டுருவார். ஆனால் இந்த கைவிட்டது பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸில் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. இதனால் வந்து சிஆர் தாஸ், மோத்திலால் நேரு, ஸோ மோத்திலால் நேரு வந்து ஜவஹர்லால் நேருவோட அப்பா, அந்த 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டிலாம் வந்து அதுக்கப்புறம் தனியாக காங்கிரஸ் விட்டு பிரிஞ்சு போய் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஜவஹர்லால் நேருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்லையும் காந்தி கூட தான் வந்து இருப்பார். அவங்க அப்பா வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அவர் தொடர்ந்து காங்கிரஸ் தான் வந்து ஆதரவு கொடுப்பார். காங்கிரஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா காந்தியில் வந்து இருப்பார். காந்தியும் நேருவும் முதல் முறையாக எப்போ சந்திச்சிருப்பாங்க அப்படின்னா 1916 லக்னோ செஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா சந்திச்சிருப்பாங்க. நேரு வந்து நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகையை வந்து வெளியிடுவார். செப்டம்பர் 1923 பார்த்தோம் அப்படின்னா ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியோட ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்து இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு சில ஐஎன்சி செஷனுக்கும் தலைமை தாங்குவார். 1929 லாகூர் செஷன், 1936 லக்னோ செஷன், 1937 ஃபைஸ்பூர் செஷன், இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டாக வந்து இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து பாரத் ரத்னா 1955 வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 3 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது யார் யாருக்கு அப்படின்னா நேரு, விஸ்வேஸ்வரய்யர், பகவான் தாஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து நிறைய டைம் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார். குவிட் இந்தியா மூமெண்ட்டு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதுலேயும் கலந்துக்கிட்டு அதுக்காக அகமது நகர் கோட்டை ஜெயிலில் வந்து இவரை போட்டிருப்பாங்க. 9 தடவை இவரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைக்கும் போது ஆகஸ்ட் 15, 1947 ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அந்த உரையை வந்து இவர் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உரை அப்படிம்பாங்க. ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி, அதாவது எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. இவர் வந்து ஜேஎம் கீன்ஸ், ஹச்ஜி வெல்ஸ், ஆனி பெசன்ட் இவங்களால் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டிருப்பார். அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஜவஹர்லால் நேருக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஆனி பெசண்டோட ஹோம் ரூல் லீக்கில் அவங்க கூட சேர்ந்து ஜவஹர்லால் நேரு வந்து பணியாற்றியிருப்பார். காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 லீடர் வந்து இருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், வஉசி, பெரியார், அண்ணா, காமராஜர், பாரதியார், அம்பேத்கர், இந்த மாதிரி இவங்கள பற்றிலாம் எக்ஸாமில் வந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க.
நம்ம நேஷ்னல் லீடர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா லீடரை பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இதே மாதிரி போட்டிருப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதை பேஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி உங்களோட டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் வந்து குரூப் 2 குரூப் 2A இல்லை குரூப் 4 எந்த பேட்சில் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த நேஷ்னல் லீடர்ஸை டெய்லி டாஸ்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிஸ் வந்து இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இவங்களை பற்றின எல்லா குவிஸுமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண நீங்கள் வந்து எல்லா ஃபேக்ட்லையும் ஈஸியாக வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து டெய்லி டாஸ்கில் இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக்கல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டூ யூ நோ, ப்ரீவியஸ் இயர் ஆப்டிடியூட், அதே மாதிரி ஒரு 3000 கொஸ்டினுக்கு மேலே டெய்லி டாஸ்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினும் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண வந்த கொஸ்டினே ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கும். நீங்கள் சேம் கொஸ்டினே வந்து 5 டைம் 10 டைம் 50 டைம் அந்த மாதிரி அட்டன் பண்ண அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்டில் தான் டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டெய்லி டாஸ்கில் இந்த நேஷ்னல் லீடர்ஸை பற்றி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே அதையும் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி டாஸ்க் எல்லாமே சேர்த்து இம்பார்ட்டன்ட் இயர், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த நேஷ்னல் லீடர் எல்லாமே ஒரு நாள் நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணுறதுக்கு டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் தொடர்ந்து இந்த 20 மினிட்ஸ் அட்டன் பண்ணால் இன்பில்ட்டாகவே நீங்கள் வந்து இந்த டாபிக் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங் ஆகிருவீங்க. ஸோ எல்லாருமே ரெகுலராக வந்து டெய்லி டாஸ்க்கை அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு முகவுரையில் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானத்தை வந்து நேரு கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி 1946 இடைக்கால அரசாங்கம் இன்டர்ம் கவர்மெண்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா நேரு வந்து அமைச்சிருப்பார். அவர் வந்து குடியரசுக்கு அடுத்தே பார்த்தோம் அப்படின்னா 3 தடவை வந்து தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக வந்து ஆயிருப்பார். அவரை ஈர்த்த இன்னும் ஒரு சில இயக்கங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெங்கால் சுதேசி இயக்கம், அதுக்கப்புறம் சின்ஃபின் மூமெண்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலரோட உரையாடல், ஒரு சிலரோட ஸ்பீச், பிபின் சந்திரபால், கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜ்பத் ராய் அவங்களோட உரை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து ரொம்ப ஈர்த்திருக்கும். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு வந்து மாண்டேகு செம்ஸோட அறிக்கையை வந்து எதிர்ப்பார். இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் நிரந்தரமாக கொண்டு வர்றதுக்கான ஒரு சதித்திட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாண்டேகு செம்ஸோட அறிக்கையை வந்து எதிர்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குவிட் இந்தியா மூமெண்ட்டு, வெள்ளையனே வெளியேறு போராட்டம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதை நேரு வந்து முதல்ல முன்மொழிவார். அந்த டிராஃப்டை வந்து நேரு முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பட்டேலும் பார்த்தோம் அப்படின்னா நேரு சொல்கிறதே வந்து வழிமொழிவார். ஸோ பட்டேலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒத்துக்கிடுவாங்க. இது வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அங்கே வச்சு இந்த ரெசல்யூஷன் வந்து நிறைவேறி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டு, அணிசேரா இயக்கம் அப்படிம்பாங்க. 2வது உலக போருக்கு அப்புறம் உலக நாடுகள் எல்லாமே வந்து 2 அணியாக வந்து பிரிஞ்சிடும். ஸோ 2 டீமாக பிரிஞ்சு மாற்றி வந்து சண்டை போடுவாங்க. ஆனால் வந்து ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 நாடு கூடயும் சேராமல் தனியாக வந்து இருக்கும். அதான் வந்து நான் அலைன்மெண்ட், அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது. இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிற டேமை யார் முதல்ல காயின் பண்ணாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் VK மேனன் அப்படிங்கிறவர் தான். ஓகே, இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டில் முக்கியமாக யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு, ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் யுகோஸ்லோவியாவில் பார்த்தோம் அப்படின்னா மார்ஷல் டிட்டோ, ஸோ யுகோஸ்லோவியாவோட பிரசிடெண்ட்டு. அப்புறம் இந்தோனேசியாவோட பிரசிடெண்ட்டு டாக்டர் சுகர்னோ. அப்புறம் ஈஜிப்தோட பிரசிடெண்ட்டு GA நசீர். இவங்கெல்லாம் வந்து இதில் மெயினாக வந்து இருப்பாங்க இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டு அணிசேரா இயக்கத்தில். அதே மாதிரி நேரு வந்து சோசியலிச கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணுவார். 1938 நேஷ்னல் பிளானிங் கமிட்டி இது வந்து நேருவோட தலைமைக்கு கீழே தான் வந்து இருக்கும்.
ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் இது எல்லாத்துலேயுமே வந்து நேரு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஸோ வந்து அவரோட முயற்சியில் தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஐஐஎம், ஐஐடி, என்ஐடி எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நேருவை வந்து நவீன இந்தியாவோட சிற்பி, ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இவரும் வந்து சைனாவோட பிரசிடெண்ட்டும். ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அவரும் அதே மாதிரி சைனாவோட பிரசிடெண்ட்டு சௌவின்லாய் 2 பேரும் சேர்ந்து பஞ்சசீல கொள்கை, பஞ்ச்-சீல் அக்ரிமெண்ட் அப்படிமோ 1954 என்ன அப்படின்னா அமைதிக்கான 5 அம்ச கோரிக்கை அதை வந்து போட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூர்ண சுவராஜ். நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் பூர்ண சுவராஜ் அப்படின்னா முழு சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த கதைலாம் ஆல்ரெடி ஐஎன்எம்ல வந்து பார்த்துருப்போம். காந்தியன் ஃபேஸ், காந்திய காலகட்டம் அப்படிங்கிற கதையில் நம்ம இது ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். ஓகே, நேரு பார்த்தோம் அப்படின்னா ராவி நதிக்கரையில் டிசம்பர் 31, 1929 கொடி வந்து ஏற்றுவார். நமக்கு வந்து முழு சுதந்திரம் கிடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி. இந்த பூர்ண சுவராஜ் டே வந்து என்னைக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1930 வந்து கொண்டாடுவாங்க. நம்ம இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் நம்மளோட குடியரசு ரிப்பப்ளிக் டேவை வந்து இதே ஜனவரி 26 நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ பூர்ண சுவராஜ் அப்படின்னா ஃபுல் ஃப்ரீடம், முழு சுதந்திரம். ஓகே, லார்டு பிரிக்கன்ஹெட் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரர் வந்து நம்ம இந்தியர்கள்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேலஞ்ச் பண்ணுவார். உங்களால் வந்து உங்களோட அரசியலமைப்பை உருவாக்க முடியுமா? ஸோ நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுவார். உங்களால் வந்து உங்களோட அரசியலமைப்பை வந்து உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவார். ஆனால் வந்து அந்த சேலஞ்சை ஒத்துக்கிட்டு ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோத்திலால் நேரு வந்து நாங்களே எங்களோட அரசியலமைப்பை உருவாக்குறோம், நாங்களே டிராஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சேலஞ்சுக்கு வந்து ஒத்துக்கிடுவார். அதோட சேர்மனாக வந்து நேரு தான் இருப்பார். அதே மாதிரி அதோட செக்ரட்டரியாக பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இருப்பார். ஸோ சேர்மனாக வந்து அப்பா மோத்திலால் நேரு இருப்பார், செக்ரட்டரியாக வந்து பையன் ஜவஹர்லால் நேரு வந்து இருப்பார். ஆனால் அந்த நேரு அறிக்கையில் ஒரு சில விஷயங்களை அவரோட பையனான ஜவஹர்லால் நேருவால் ஏற்றுக்க வந்து முடியாது. நமக்கு வந்து டொமினியன் அந்தஸ்துலாம் வேண்டாம், நமக்கு வந்து பூர்ண சுவராஜ் முழு சுதந்திரம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எதிர்ப்பார். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜவஹர்லால் நேரு வந்து எதிர்ப்பார். ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது ஒரு சில கமிட்டியோட ஹெட்டாக வந்து இருந்திருப்பார். ஸ்டேட்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, யூனியன் பவர் கமிட்டி, இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டாக வந்து இருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது அவர் காலகட்டத்தில் என்னெல்லாம் முக்கியமாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், நவம்பர் 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் அதை 1954 கொண்டு வந்திருப்பாங்க. டிஆர்டிஓவை 1958 வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 5ஆண்டு திட்டம் அதுவும் ஒரு பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. மிக்ஸ்டு எக்கனாமி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், கலப்பு பொருளாதாரம் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவரோட பிறந்தநாளை தான் சில்ட்ரன்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறாங்க. மும்பை நவசேவா போர்ட்டை வந்து நேரு போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. 1989 சோவியத் யூனியன் வந்து இவரோட நினைவாக வந்து அஞ்சல் தலை ஸ்டாம்பை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இவர் வந்து காந்தியோட 11 அம்ச கொள்கையை வந்து எதிர்த்திருப்பார். நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் இவருக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து அதெல்லாம் வந்து வேண்டாம், பூர்ண சுவராஜ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து காந்தியோட 11 அம்ச கோரிக்கையில் வந்து டொமினியனும் இருக்கும். ஸோ அதையும் வந்து எதிர்ப்பார். அதே மாதிரி வந்து மோத்திலால் நேரு இவங்க அப்பாவோட ரிப்போர்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா டொமினியன் அந்தஸ்து வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து எதிர்ப்பார். அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்னாலே முழு சுதந்திரம் பூர்ண சுவராஜுக்காண்டி தான் வந்து முக்கியமாக வந்து போராடி இருப்பார். இவரோட புக்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவரோட சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி வந்து டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் 1936 வந்து எழுதியிருப்பார். த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இதை நம்ம வந்து அடிக்கடி படிச்சிருக்கோம், 1946 வந்து எழுதியிருப்பார். அடுத்து கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி 1934 எழுதியிருப்பார். இவர் வந்து ஜெயிலில் தான் அதிகமாக இருந்தார், 9 டைம் வந்து ஜெயிலில் இருந்தார். நம்ம வந்து இதை பற்றிலாம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம்.
இவர் ஜெயிலில் இருக்கும் போது தன்னோட மகள் இந்திரா காந்திக்கு வந்து நிறைய லெட்டர் எழுதியிருப்பார். அந்த லெட்டர் எல்லாத்தையும் தொகுத்து லெட்டர் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்காக வந்து வெளிவந்திருக்கும். ஓகே, இவர் வந்து 27 மே 1967 வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பார். இவரோட 74வது வயசில் வந்து இறந்துருப்பார். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஜவஹர்லால் நேருவை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம். நீங்கள் வந்து மற்ற லீடர்ஸை பற்றிலாம் பார்க்கல அப்படின்னா நேஷ்னல் லீடர் பிளேலிஸ்ட்டில் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு டெஸ்ட்டில் டெய்லி டாஸ்க்கு எல்லாம் ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.